ஜீ தமிழ்ல செந்தமிழ் அப்படின்ற ஒரு நபர் இங்கே தான் அந்த நபரை கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க சார்? திறமை உள்ளவர்களுக்கான ஒரு மேடை அமைச்சு கொடுக்கணும். நமக்கு எத்தனை பேர் மேடை அமைச்சு கொடுத்துருப்பாங்க? நம்மளால ஏதாச்சும் செய்ய முடிஞ்சா செஞ்சுட்டு போகணும். அதுதான் சாருக்கு கொடுக்கணும்னு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவர் மீது நீங்க எவ்வளவு பழி சொன்னாலும் ஒருபோதும் அதை நம்ப மாட்டார். குழந்தை பிறந்தப்ப கூட அமெரிக்காவில் இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சோம், 2 தடவை ஃபோன் அடிச்சிட்டோம், எடுக்கல, விட்டுட்டோம். ஐயோ நான் பார்க்கல, அந்த பதட்டம் இருக்குல்லையா, நீங்கள் அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல. காதல் கவிதை பேரு அவர் தான் சூஸ் பண்ணாரு. அவர் காதலை காதல்னு சொல்றதுல என்ன வலிக்க போதும்? அழகான விஷயம் தானே. பட் யார் அதை சூஸ் பண்ணா? கமல் சார் தான் பேர் வைக்கணும். ஆமாம். நாங்கள் ஒன்றும் சொல்ல போனால் தொலைபேசியில் ஒரு நாளும் நாங்கள் அரசியல் பேசியது யாரையும் காயப்படுத்தாமல் பேசணுங்கிறது அவருடைய அன்பின் அடையாளமாக நான் பார்க்குறேன். எங்களுக்குள்ள அதுக்கு முன்பே நீண்ட நெடிய ஒரு நட்புறவும் மதிப்புறவும் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட நான் ஏன் நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஆனா ஏன் சார் தொடர்ந்து அவர் இப்படி அப்படின்ற பேச்சுக்கள் வசைபாடிட்டே இருக்காங்க? கடவுளை விமர்சிக்கிற ஒரு கமலஹாசனை விமர்சிக்காத என்ன? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இது பிக் பாஸுக்கு பிறகுதான் அந்த உறவு அப்படிங்கிறது. எங்களுடைய பழக்கம் பிக் பாஸுக்கு முன்னாடியே உண்டு, அது யாருக்குமே தெரியாது. அதுதான் கேட்கிறேன். அங்க இருந்துதான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்பே நான் ராஜராஜ சோழனின் போர்வாள்னு ஒரு படம், அந்த படத்துக்கு கமல் சார் சாங் எழுதியிருக்காரு, இளையராஜா சார் மியூசிக்கில். அது வேற ஒரு காரணங்களால் தடைப்பட்டுன்னு நிற்கிது. அதை நாங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் முயற்சி பண்ணுறோம். அதற்கு முன்பே பல முறை நான் அவரை சந்திச்சிருக்கிறேன். எங்களுக்குள்ள அதுக்கு முன்பே நீண்ட நெடிய ஒரு நட்புறவும் மதிப்புறவும் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட நான் ஏன் நீங்க கேட்டதுனால சொல்றேன். எல்லாரும் பிக் பாஸுக்கு அப்புறம் நான் ஓடி போயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அந்த மனிதரை அதுக்கு முன்பே எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரும் உறவு இருக்கு. பூமிக்குள் ஊடுகிற நீரோடை மாறி யாருக்கும் தெரியாமல் அந்த உறவு பலமா இருந்துகிட்டு இருக்கு. ஓகே ஓகே. நிறைய விமர்சனங்கள் கமல் சார் மேல வைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவ்வளவு அன்பு கொண்டு இருக்கீங்கல்ல. பேரன்புக்கு சொந்தக்காரர் அவர். வெளியிலேருந்து பார்க்குறவர் இல்லை, நம்மவர் பேரன்புக்கு சொந்தக்காரர். என்ன அவரை சுற்றி வர எந்த விமர்சனத்துக்கும் அவர் பதில் சொல்ல விரும்புவதில்லைங்கிறதுனால வீசப்படுகிற விமர்சனம்லாம் உண்மையோன்னு நம்ப வைக்கிற தூரத்துலேருந்து பார்க்குறவங்கள. ஓகே. ஆமாம், அது கிடையவே கிடையாது. அவ்வளோ தூய்மையான மனதுக்கு சொந்தக்காரர். அதனால ஏதாவது 2-3 நிறைய இருக்கு. இன்சிடென்ட் வேண்டாம், நிறைய இருக்கு. ஏன்னா தன்னை சுற்றி உள்ளவர்கள் எக்காரணத்தை கொண்டு பாதிக்கக்கூடாதுங்கிறதுல அவர் அவ்வளோ கவனமாக இருப்பார். என்ன யாருக்கு என்ன எப்போ என்ன செய்யணுங்கிறது முதற்கொண்டு சத்தம் இல்லாமல் செய்யக்கூடியவர். அவர்கிட்ட நீங்கள் அவருக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவர் மீது நீங்கள் எவ்வளவு பழி சொன்னாலும் ஒருபோதும் அதை நம்ப மாட்டார். தானாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு சொல்வதை நம்புவார். அவரோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒன்றுமே இல்லாதவர்கள் சிறு பிள்ளையிலேருந்து முதியவர்கள் வரைக்குமே ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும்போது முழுமையாக கேட்குற தன்மை இருக்கிறது அவர்கிட்ட. ஓகே. அது எவ்வளோ பெரிய குணம் தெரியுங்களா? நான் ஒரு கருத்து சொல்லுவேன் அவர்கிட்ட, அல்லது இன்னொருத்தர் சொல்லாருன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நான் சொல்கிற கருத்து கூட தப்பாக இருக்கலாம், தெரியாமல் தப்பாக சொல்லியிருக்கலாம், அதை கூட உடனே இடைமறித்து தப்புன்னு சொல்ல மாட்டார். அப்படியா, நான் கேட்டது வேற மாதிரி, ஒருவேளை இது சரியான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த தவறுகளை கூட அதை களை எடுக்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல் பேசணுங்கிறது அவருடைய அன்பின் அடையாளமாக நான் பார்க்குறேன். அதனால் வேண்டி அவ்வளோ நல்ல மனிதர். அந்த அன்பு தான் எங்களை பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருக்கு. இது உங்களுடைய பார்வை அவர் மேலே, அவர் அந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரா? அவருக்கு உங்க மேலே எந்த அளவுக்கு பேசியிருக்காரு? நிறைய பேசியிருக்காரு. ஒவ்வொரு முறை தொலைபேசியில் வரும்போதும் நிறைய விஷயங்கள் பேசுவார். நாங்கள் ஒன்றும் சொல்ல போனால் தொலைபேசியில் ஒரு நாளும் நாங்கள் அரசியல் பேசியதில்லை. ஓகே. ஒரு நாளும் அரசியல் பேசியதில்லை. இப்போ சமீபத்தில் எனக்கு குழந்தை பிறந்தப்ப கூட அமெரிக்காவில் இருந்தாங்க. நாங்கள் ஒரு வாட்டி ஃபோன் அடித்தோம், 2 தடவை ஃபோன் அடிச்சிட்டோம், எடுக்கல, விட்டுட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சு தான் வந்தார், லைனில் வந்தேன். வந்துட்டு ஐயோ நான் பார்க்கல, அந்த பதட்டம் இருக்குல்லையா, நீங்கள் அடிச்சிருக்கீங்க நான் பார்க்கல, ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசும்போது பேச ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 நிமிடம் குழந்தைகள் பராமரிப்பை பற்றி என் மனைவிடம் சொல்லி கொண்டிருந்தார். இப்படிலாம் பார்க்கணும், சின்ன குழந்தையில இதெல்லாம் கொடுக்கணும், பத்திரமா பார்த்துக்கங்க, வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, கேட்காம செய்யாதீங்க. இதெல்லாம் ஒரு மகளுக்கு சொல்ல வேண்டிய அந்த அறிவுரையை அவ்வளோ அழகாக அவர்
மொழிபெயர்த்த விதம் இருக்குல்ல அவ்வளோ அழகா இருந்துச்சு. இல்ல அந்த அக்கறை உங்களையும் தாண்டி உங்க போகுது. குடும்பத்தின் மீதும் அதுக்கப்புறம் இருக்கு. சொல்றாங்க பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைய பத்திரமா இருக்கணும். பேர் வைக்கும்போது ஒரு விஷயம் சொல்றாரு, அதான் பாரு, முதல்ல நாம இவங்களை நல்லா படிக்க வச்சிடணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ நாங்கள் இன்னும் சொல்ல போனால் செயற்குழுலையோ நிர்வாக குழுலையோ பொதுக்குழுவிலே தான் நான் நம்மவரிடம் அரசியல் பேசுகிறேனே தவிர ஒரு நாளும் தனி அழைப்புகளில், தனி பேச்சுக்களில், தனி சந்திப்புகளில் நாங்கள் அரசியல் பேசியதே இல்லை. உறவுகளையும் அன்புகளையுமே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஓகே அவ்வளோ அழகான உறவு அது. ஓகே ஓகே. அப்ப காதல் கவிதை பேரு அவர் தான் சூஸ் பண்ணாரு, அவர் தான் வச்சிருந்தாரு. ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, காதல் கவிதை எப்படி கூப்பிடுவாங்க குழந்தைங்களை அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆமாம், நாங்கள் வந்து அரசாங்க பதிவேட்டில் காதல் கன்னிகா சிநேகன், கவிதை கன்னிகா சிநேகன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு வந்து மனைவி பெயரை இங்கே வைக்கணும் குழந்தைகளுக்கு, அது நீண்ட நாள் ஆசை. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேர் சின்னதாக கிடைச்சதுனால முழு பேரையே மனைவி பேரை வச்சு பின்னாடி என் பேரையும் சேர்த்துக்கிட்டோம். காதலை காதல்னு சொல்றதுல என்ன வலிக்க போகுது, அழகான விஷயம் தானே. இல்ல, ரொம்ப அழகா இருக்கு சார், அதனாலதான் சார் கேக்குறேன். இன்னும் சொல்ல போனா இல்ல, அழைக்கும் போதே நமக்கு இல்ல சார், நீங்களும் கவிஞரா இருக்கிறதுனால ஒருவேளை இவர் சொல்லி வைக்க சொல்லியிருப்பாரா, இல்ல அவரா யோசிச்சு வச்சாரா, என்னன்னு கெஸ் பண்ண முடியல. இவருக்கு இது வச்சா சரியா இருக்குன்னு அவரு முடிவு பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன் நான். புரியுது. ஏன்னா அவங்க ரொம்ப மாடர்னான வேர்ல்ட்ல தான் வாழ போறாங்க. இனிமே வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜியோட போவாங்க. அப்ப இந்த உணர்வுகளை பெயர்களா வைக்கலாமே அப்படின்னாங்க. உங்க விருப்பம் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க. ஓகே, பட் யார் அதை சூஸ் பண்ணா? கமல் சார் தான் பேர் வைக்கணும், நீங்களா இல்ல உங்க வைஃபா? பேர் வைக்கணுங்கிறது நாங்க 2 பேருமே எப்போதுமே வந்து குழந்தை பிறந்த உடனே அவருக்கே தெரியாம நாங்க முடிவு பண்ணோம். என்னைக்கு அவர் ஃப்ரீயா இருக்காரோ போய் வச்சிரும் அப்படின்னு. அப்புறம் திடீர்னு எங்களுக்கு என்னன்னா February 14th வந்து 2 நாள் தான். அப்போதான் யூஎஸ்லேருந்து தலைவர் வந்திருந்தார். வந்து 2 நாள் கூட ஆகலை. வந்து ரெஸ்ட் எடுத்து அவர் அந்த கிளாக் கூட மாறி இருக்காது அவருக்கு. நாளை மறுநாள் வந்து லவ்வர்ஸ் டேவாக இருக்குது, நாளைக்கு லவ்வர்ஸ் டேவாக இருக்குது, முடிஞ்சால் நாளைக்கு ஒரு பேர் வச்சு விட்டுறலாமா அப்படின்னு கேட்கும்போது மறுப்பே சொல்லலை. அதுவும் நான் வந்து வெறும் வாய்ஸ் நோட்டு தான் அனுப்பிச்சேன். அடுத்த நிமிஷம் அழைச்சிட்டு வாங்க கோயிலில் குழந்தைங்கள. நான் சொன்னது வாய்ஸ் நோட் அனுப்பிச்சது நைட்டு 11 மணி அந்த டைம் இருக்கும். ஆனால் 9 மணிக்கு வர சொல்லிட்டார். அந்த இரவுக்குள்ளேயே பெண்கள் அந்த குழந்தைகளுக்கான அந்த வளையல்கள் வாங்கி வச்சு அவ்வளோ மெனக்கட்டு. அந்த நேரத்துக்கு 11 மணிக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அது பெரிய விஷயம் இல்ல. ஓகே, ஒரு என்னவா அந்த மெனக்கடல் தானே சார். மெனக்கடல் தானே அன்பு. இந்த அன்பை நாங்க எப்படி விட்டுட்டு போக முடியும்? ஓகே, தங்கம்ங்கிறது பெருசே இல்லை, அந்த மெனக்கடல். அதுதான் 11 மணிக்கு அதுவும் காலைல வந்துருங்க நீங்க அப்படின்ட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஆமா, இந்த அன்பு தான் அவர்கிட்ட கட்டி போட்டு வச்சிருக்குது. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ குழந்தைகள் குடும்பம் இதெல்லாம் தாண்டி கமல் சரோட டிராவல் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப அழகா இருக்கும். எலெக்ஷனுக்கா இருக்கட்டும் இல்ல? ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா அலுவலகத்துல தான் அவர் எங்களுக்கு டீச்சர், நாங்கள் ஸ்டூடெண்ட். வெளியில போயிட்டோம்னா சமக்கால நண்பர்கள் மாதிரி தான் எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ ஜாலியாக இருப்பார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டே இருப்பார். பயங்கரமாக ஜோக் அடிப்பார். அது வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் கூட இருந்தால். அந்த மாதிரி ஒரு கேஷுவல், ஒரு தூரத்தை வந்து குறைச்சி விட்ருவார். வெளியில் போயிட்டாவே சாப்பிடும்போது சேர்ந்து சாப்பிடணும் வந்துருங்க அப்படிம்பார். எல்லாத்தையுமே அந்த மாதிரி நெருக்கமாக உள்ளவங்க எல்லாத்தையுமே. பெரும்பாலும் எங்கள் அலுவலகத்திலேயே அவர் இருந்தார்னா அவர் உட்காரும்போது நாங்கள் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிடணும். அதை அவர் விரும்புவார். அது சாப்பிடும்போது எது என்னென்ன இது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காதுன்னு சொல்லி வைப்பார். அது நல்லா இருக்காது சாப்பிடுங்க, அது சாப்பிட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பரிமாறுவார். இது சிநேகனுக்கு மட்டுமில்லை, அவரோடு இருக்கிற எல்லா பற்றியுமே அப்படி தான் கவனிப்பார். ஓகே. ஆனால் ஏன் சார் தொடர்ந்து அவர் இப்படி அப்படின்ற பேச்சுக்கள் வசைப்பாடிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்கு? கடவுளை விமர்சிக்கிற ஒரு கமலஹாசனை விமர்சிக்காத என்ன? பொதுவாகவே வந்து யாரை விமர்சித்தால் பெயர் பெற முடியுமோ அவர்களை விமர்சிப்பார். சில பேர்த்தோட வளர்ச்சி வந்து நிறைய பேர்த்துக்கு உறுத்தலாக இருக்கும். அந்த வந்து பொறுத்துக்க முடியாத சில பேர் அதை விமர்சிப்பாங்க. பொதுவாகவே நம்ம ஊரில் விமர்சகர்கள் வந்து ஆரோக்கியமானதாக இல்லை. விமர்சனங்கிறது ஒரு தராசு தட்டுங்கிறது 2 இருக்கணும். நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும், அதுதானே விமர்சனம். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் விமர்சகர்கள் கையில் ஒரே ஒரு தட்டு உள்ள தராசு வச்சுருப்பாங்க. அவங்க சொல்றது மட்டும்தான் நியாயம். எதிராளி வந்து கேட்கறது கூட இல்லை. இல்லை, அதுவும் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை சாதிய ரீதியாக நிறைய அட்டாக் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது பர்சனலாக எனக்கு தோணுச்சு. நான் நிறைய இடங்கள்ல ஓகே அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர், அதனால அவர் அப்படி ஒரு லாபி பண்ணுறாரு, சினிமாலையும் அவர் அப்படி ஒரு லாபி பண்ணிட்டு இருந்தாரு, அதை திரும்பவும் அரசியலுக்குள்ள புகுத்த பார்க்குறாரு அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வந்துச்சுல. எங்களுக்கு ரொம்ப கூடவே இல்லை, நாங்கள் கூடவே இருக்கோம். ஒரு நாளும் அப்படி ஒரு பிரிவினைவாதத்தோடு ஒரு பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. முதல்ல அப்படி பேசுகிறவங்களே அவர் வந்து ஒவ்வாமையாக கருதுறவர். ஓகே. அலுவலகத்துக்குள்ளே ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அவர்கள் மொழி ரீதியாக கூட
இதை பார்த்தா கூட அதை ஒவ்வாமை மாதிரியே பார்ப்பார். ம். அதனால வேண்டி கூட இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அவர் ஒரு காலமும் அப்படி பார்த்ததில்ல. என்னமோ தூரத்துல இருக்கிறவங்களுக்கு அது உறுத்துதோ என்னமோ தெரில. நிறைவான கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் உங்களை பத்தி. ரீசெண்டா ஜீ தமிழ்ல செந்தமிழ் அப்படின்ற ஒரு நபர் ஆடிஷன்ல கலந்துட்டு இருந்திருக்காரு சரிகமாப்பால. நீங்க தான் அந்த நபரை கூட்டு வந்திருக்கீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க சார்? இல்லை, அது இன்ஸ்டாவில் பார்த்தது தான். ஓகே. இன்ஸ்டாவில் வந்து நிறைய பார்ப்போம். இப்போ ஒய்ஃபு இது பண்ணாங்க. அப்போ என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான அட்ரஸை கொடுத்து அழைச்சிட்டு வர சொல்லி அப்படி தான் நாங்கள் பண்ணோம். திறமை உள்ளவர்களுக்கான ஒரு மேடை அமைச்சு கொடுக்கோம்ல. நான் எல்லா மேடைகளையுமே சொல்லுவேன், மேடையில் இருப்பவர்கள் வந்து பெரியவர்கள் இல்லை, அது மேடையை அமைத்து கொடுத்தவர்களே பெரியவர்கள். நமக்கு எத்தனை பேர் மேடை அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ முடிஞ்ச வரைக்கும் நாம் போகும்போது அந்த வழியில் யாருக்கெல்லாம் நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடிஞ்சால் செஞ்சுட்டு போகணும்ல. அதுதான் அந்த மேடை ஒரு கிடைக்காம பெரிய- எவ்வளவு பேர் ஆமா, கஷ்டப்படுறாங்க. ஆமா. மேடை ஏறாத அறிஞர் பெருமக்கள் தான் அதிகம் பேர். நிச்சயமா சார். ஆனால் மேடை ஏறியவர்கள்லாம் அறிஞர் என்று ஒற்றுக்கொள்கிற காலத்தில் இருக்கணும். அப்படி இல்லை, ஏறாத அறிஞர்கள் நிறைய இருக்காங்க. அந்த வகையில் அவர் இன்ஸ்டாவில் நல்ல பிரபலமாக அவருடைய வாய்ஸ் நிறைய இசை அமைப்பாளர்கள் பாடகர்கள் கூட அவர் லைக் பண்ணி எல்லாருமே அவருக்கு வந்து இது பண்ணியிருந்தாங்க, என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. சரி, அவருக்கான மேடை அதுவாக இருக்கணும். ஏன்னா ஜீ தமிழுடைய சரிகமாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய உறவு உண்டு. ஏன்னா Okay. ஆமாம், ஏன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்து எல்லா சீசனுக்குமே என்னுடைய பங்களிப்பு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போவேன், வருவேன், அப்படி இருப்பேன். ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு பெண் வந்து பாடும்போது கூட நான் தான் அதுக்கு முன்னோடியாக இருந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒவ்வொரு சீசன்லேயும் எனக்கான முக்கியத்துவத்தை அவங்களும் கொடுப்பாங்க. அப்போ இது நம்ம வீட்டு மேடை தானே, யார் யாரையும் எத்திரமே இது வரட்டுமே அப்படிங்கிறது வேற ஒன்று. ஓகே. ஸோ அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் இது எல்லாமே மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். அரசியலும் சரி, பர்சனல்லையும் சரி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.